என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவான். அவரை மட்டும்தான் படிக்க வச்சார், மற்றவங்களாம் படிக்க வைக்கல. ஏன்னா காசு இல்லை, பையன் காப்பாத்திடுவான்னு சொல்லி. ஆனால் திருமணமான புதுதில் அந்த அம்மா அந்த ஆளை கூட்டிட்டு போயிடுச்சு. அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தகப்பன் தன்னுடைய மூத்த மகளை கொஞ்சம் படிக்க வச்சார். அடுத்து அந்த மூத்த மக தான் அந்த குடும்பத்தையே காப்பாத்தினாங்க. தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சீர் செஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இந்த மனுஷன் கண்டுக்கவே இல்லை. பெரிய போஸ்டிங், அந்த காலத்திலே மாசம் 40,000 சம்பளம். 1970-80 40,000 சம்பளம். பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தாரு, கண்டுக்கல. ஆனா நீதிமான், சிகரெட் பிடிக்க மாட்டாரு, குடிக்க மாட்டாரு. எந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் கோட்டு போட்டு நீட்டா நிப்பாரு. பாக்குறவங்களாம் சொல்லுவாங்க பெரிய இடத்துல வேலை பார்க்கிறாரு, பெரிய மனுஷன், நல்லவன். ஆனா குடும்பத்தை கவனிக்காத பையன். நாள் வந்தது, அவருக்கு ஒரே மக, அதை டாக்டருக்கு படிக்க வச்சாரு, அதை வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இவருடைய தகப்பன் சாகும்போது அந்த தகப்பன் சொன்னாரு, என் பையனை ஒரு தடவை பார்க்கணும், வர சொல்லு அப்படின்னு. இவர் பையனுக்கிட்ட சொன்னோடனே அவர் சொன்னாரு, அவரும் போறதுக்கு ரெடியா தான் இருந்தார். ஆனா அந்த மருமக சொல்லிருச்சு, இப்ப எதுக்கு போய் செலவு பண்ணி பார்க்கணும், போய்க்கலாம், பின்னாடி ஏதாவது நியூஸ் வந்தா போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. கடைசியில் அந்த தகப்பன் தன் மகனை பார்க்காமே செத்து போனார். அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடுச்சு. அந்த மகனுக்கு ஒரு மகள் பிறந்து, அவள் டாக்டருக்கு படிச்சு அவ வெளிநாட்டில் வேலைக்கு பார்க்க போயிட்டான். அங்கேயே திருமணம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இவருக்கு 70-72 வயசு. சாக படுக்கையில் இருந்தாரு. நான் தான் கூட நின்றுகிட்டு இருந்தேன். சாக படுக்கையில் இருந்தாரு. அப்ப அவர் சொன்னாரு, ஒரே ஒரு வாட்டி என் மகளை பார்க்கணும், ஒரே ஒரு வாட்டி நான் மகளை பார்க்கணும், அவளை கொஞ்சம் எப்படியாவது வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபோன் பண்ணி அமெரிக்காவுக்கு சொன்னோம். அந்த மகளும் உடனடியாக நான் கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கணவனும் மனைவியும் கிளம்புனாங்க. கிளம்புற நேரத்தில் அந்த கணவனுக்கு மட்டும்தான் விசா கிடைச்சிச்சு அங்கேருந்து வர்றதுக்கு, மகளுக்கு கிடைக்கல. மக சொல்லிச்சு, என்னால் வர முடியல, அவர் அனுப்பி வச்சிருக்கிறேன், அவர் வந்து எல்லாம் பண்ணுவாருன்ட்டு. அவர் வந்தாரு, பார்த்தாரு, கடைசி காரையெல்லாம் அவர் தான் பண்ணாரு. ஆனா சாகும்போது அந்த மனுஷன் சொன்னாரு, இவர் வந்ததுக்கு என் மக வந்திருந்தா ஒரு வார்த்தை நான் பார்த்திருப்பேனே, என் மகளை பார்க்காமையே சாகுறனேனாரு. தன் தகப்பனை தன்னை பார்க்க விடாமல் தன் தகப்பன் செத்து போனான். 70 வருஷம் கழிச்சு கர்த்தர் நியாயம் தீர்த்தார். கர்த்தரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஜீவ புஸ்தகத்துல, ஞாபக புஸ்தகத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. நீ உன் தாய் தகப்பனுக்கு என்ன விதைக்கிறையோ அதை உன் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்.